அப்பா எனக்கு வந்து நடைபழக்கிய அப்பா, கையை பிடித்து நடைபழக்கிய அப்பா, காக்கி சட்டையுடன் கம்பீரத்துடன் நடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திய என் அப்பா, பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்த என் அப்பா. இதையெல்லாம் எப்படி அப்பா சொல்வது? பாசம், பிணைப்பு என்னுடைய அப்பாவிடம் இருந்ததை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். நான் 4 வருஷமாக இருந்தப்போ, 4 years old அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னை வந்து எங்கள் அப்பா அடிச்சிட்டாரு. நான் அழுதுகிட்டே இருக்கேன், ஒரு 1/2 மணி நேரமாக அழுதுகிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியல. எப்படி அழுகை நிறுத்துறதுக்காக எனக்கு ஒரு சொல்கிறார், நீ என்னை அடிச்சிருப்பா அப்படிங்கிறாரு. நான் படப்படன்னு அவருடைய முதுகில் அடித்தேன், முதுகே செவந்துருச்சு. அப்போ சொல்கிறார், அப்பா இப்போ உனக்கு திருப்தியா? நானும் அழுகையார், திருப்தி தான்ப்பா அப்படின்னு சொல்லி அழுகை நிறுத்திட்டேன். அப்போ சொன்னார், ஒரு விஷயத்த சொன்னார், இந்த பழிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. இப்போ நான் அடிச்சிட்டேன், அதனால நீ அடித்த, அதனால நீ ஆசுவாசப்படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. எப்போவுமே எதையுமே மூளை உபயோகப்படுத்தி பேலன்ஸ்டாக, அதாவது வந்து நீ சரி சமமாக எதையும் எடை போட்டு பிரச்சனையை தீர்க்கணும். அடித்ததற்கு அடி, பழிக்கு பழி அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல கான்செப்டை அப்போவே என்னுடைய மனசில் வந்து எங்கள் அப்பா ஊன்றி விட்டார். அதற்காக என்னுடைய அப்பாவிற்கு எப்பொழுதும் நான் நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். இன்னொரு விஷயம், 8 வயசு இருக்கிறப்ப நான் வந்து குதிரை சவாரி செஞ்ச விஷயம். எங்களுடைய வீடு வந்து கிராமத்தில் ஒரு தோட்டத்தில் இருக்குது. அந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் குதிரையை வளர்த்து கொண்டிருந்தோம். எங்கள் அப்பா வந்து குதிரை சவாரி செய்வார். அப்பொழுது என்னை பின்னால் வந்து வச்சுட்டு போவார். இதனால் எனக்கு எப்படி நல்ல குதிரை சவாரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஒரு நாள் எங்கள் அப்பா ஊரில் இல்லாதப்போ நான் என்ன பண்ணேன், அந்த குதிரையை கடிவாளமே இல்லாமல் குதிரையில் மேலே ஏறி உட்காந்து பறந்தேன். நான் பறக்கலாம்னு நினச்சா அந்த குதிரை என்னையை தூக்கி கீழே போட்டுருச்சு. அந்த சமயத்தில் என்னுடைய தோட்டத்தில் வேலை செஞ்ச ஆட்கள்லாம் ஓடி வந்து என்னை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. எனக்கு கால் கை எல்லாமே வலி, ரத்த காயங்கள். அப்புறம் எங்கள் அப்பா வர்றாரு. வந்து பார்த்த உடனே எங்கள் அப்பா சத்தம் போடுவாருங்கிற ஒரே பயத்தோடு இருந்தேன். ஆனால் வந்த உடனே சொன்னார், தோலில் தட்டி கொடுத்து, மகனே கவலைப்படாத, குதிரையிலேருந்து விழுந்தினா இப்போ தான் நீ வந்து சவாரியை சரியான முறையில் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு தெம்பை கொடுத்தாரு. அடுத்து ஒரே வருஷத்தில் குதிரை வீரன் எங்கள் ஊரில் வெறியப்பூர் கிராமத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு குதிரை சவாரி செஞ்சேன். இதே விஷயம் 1991 ஆண்டு 1991 மசூரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 350 IAS IPS அதிகாரிகள் மத்தியில் அவர்களுக்கிடையே நடந்த போட்டியில், குதிரை சவாரி போட்டியில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். டைரக்டர்ஸ் கோல்டு மெடல் ஃபார் ஹார்ஸ் ரைடிங். இது வந்து எங்கள் அப்பா தான் காரணம். அப்போ நினச்சேன், எங்கள் அப்பாவை நினச்சோன்னே ஆனந்த கண்ணீர். அந்த சமயத்தில் இந்த மெடல் டைரக்டர்கிட்ட வாங்குறப்ப ஒரு ஆனந்த கண்ணீர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் எங்கள் அப்பா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, தீண்டாமை காலம் என்பது, அந்த காலம் வந்து தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. எங்கள் அப்பா வந்து பஞ்சாயத்தின் சேர்மன் 1972 40 வருஷம் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வெறிப்பூர் கிராமத்தில். தாழ்த்தப்பட்ட மக்களை எங்கள் அப்பா வந்து எப்பவுமே சமமாக நடத்தினார், ஒரு சகோதரனாக நடத்திட்டு இருந்தார். அவங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு என்னையெல்லாம் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஒரு விசேஷத்தில் வந்து அங்கே உட்கார வச்சு கீழே உட்காந்து சாப்பிட்டோம். அப்படி நாங்கள் வர்றப்ப அந்த ஊர்க்காரங்களாம் எங்களை ஏளனமாக பார்த்து சொன்னாங்க, பேசினாங்க. அது எங்கள் அப்பாவுடைய காதுக்கு வந்துச்சு. அப்போ சொன்னார், மற்றவன் என்ன பேசினாலும் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, நீ எது சரியாக இருக்குன்னு நினைக்கிறையோ அதை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னார். அந்த விஷயம் என்னுடைய மனசில் இப்பவும் இருக்குது. செக்குலர் ஃபீலிங், சாதி சமயம் இல்லை, ஆண் சாதி பெண் சாதி அப்படிங்கிற 2 சாதி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்பா. அதனால் இப்போவும் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் அப்படித்தான் இருக்குது. செக்குலர் ஃபீலிங்ஸ், சமத்துவமான ஒரு எண்ணம் இருக்கணுங்கிற விதையை அப்பொழுதே விதைத்தார். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எத்தனை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பாடங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து படித்து கற்றுக்க முடியாது. அனுபவ பாடமாக எங்கள் அப்பா வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். இது போன்ற நல்ல விஷயங்களை என்னுடைய அப்பா கற்றுக் கொடுத்தனால ஒரு ஆசான், ஆசிரியர், டீச்சர், கைட், பிலாசபர், ஃப்ரெண்ட், வாட் மோர் இஸ் லைக் அ காட் ஃபார் மீ. இதையெல்லாம் நினைக்கிறப்ப, அப்பாக்கள் நினைத்தால் ஒரு சமுதாயத்தை மாற்ற முடியும், ஒரு நல்ல ஒரு மனிதனை உருவாக்க முடியும். IPS அதிகாரியாக நான் 25 வருடம் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா சொன்னது, அந்த வீர தீர உணர்ச்சிகளை வந்து எனக்கு கொடுத்தது. அந்த இளம் வயசில் பல்வேறு பிரச்சனைகள் ஈஸியாக லாண்ட் ஆர்டர் பாடத்தில் ஹேண்டில் பண்ணினேன். பல்வேறு பிரச்சனைகள், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள், நாகப்பட்டினம் மாவட்டம், எவ்வளவோ பிரச்சனைகள். இப்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனை இருந்தால் 10,000 காலர் இருந்தால் கூட அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாதா? நாங்கள் செய்தோம் என்று சொன்னால்
தைரியம், மனோதைரியம், அந்த ஒரு எல்லோரையும் மனிதனாக நடத்தக்கூடிய அந்த மனிதனைய பண்பை கற்றுக் கொடுத்த அந்த தன்மை, இதுதான் காரணம். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். எனக்கு என்னுடைய அப்பா தான் வழிகாட்டி. நான் வணங்கும் தெய்வம் அவர்தான். அப்பா, நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய ஹீரோ, ரோல் மாடல். உங்களுக்காக உங்களுடைய நினைவு எப்பொழுதும் என்னுடைய மனதிலே நீங்காமல் இருக்கும்.